மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஜுகேஷன் சைக்காலஜி 200 கொஸ்டின்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸ் ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவேன். போஸ்ட்டில் அனுப்பலாம், டைம் கிடையாது, நாளைக்கு எக்ஸாமு. ஸோ நீங்கள் இப்போவே வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த 200 கொஸ்டின் வித் ஆன்சர் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் ஹைலைட்டரில். இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தது, ரொம்ப முக்கியமானது 200 கொஸ்டின்ஸ். நீங்கள் ஆல்ரெடி நிறையா படிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இதை வாங்கி ஒரு எட்டு அப்படி வேகமாக ஸ்க்ரோல் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துறது ரொம்ப நல்லது. டெட்டு பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவசியம் இதை வாங்கி படிங்க. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருமே வாங்கி இந்த 200 கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வித் ஆன்சர்ஸ். சார், இந்த சைக்காலஜி டெட்டு பேப்பர் 2க்கு இந்த 200 கொஸ்டின் போதுமானா இன்னும் நிறையா அது கூட சேர்த்துட்டே வருவேன். அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போவேன். அப்பப்போ ரெடியாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் சொல்வேன், நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். இப்போதைக்கு 200 கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் ரெடியாக இருக்குது, சைக்காலஜி மட்டும். ஓகே, இப்போ சைக்காலஜினா எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி ரெண்டும் சேர்ந்தது, சரிங்களா? ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி தியரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. சார், அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருங்க, வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நிச்சயமாக ப்ராபபிலிட்டி தியரி நிறையா இருக்குது, அது ஒரு கடல். ஸோ அதிலேருந்து முக்கியமானது அட்லீஸ்ட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் இந்த ஏரியாலாம் டச் பண்ணாமல் இருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு உணர்வு எனக்கு இருந்ததெல்லாம் எடுத்து பார்த்து கொடுத்துட்டு வரேன். ஆல்ரெடி 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சார், ப்ராபபிலிட்டி தியரி வந்து 50 கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி போட்டது, இப்போ போட்டுட்ருக்கிறது பிடிஎஃப் வேணும்னாலும் கண்டிப்பாக அனுப்புகிறேன். அது இந்த ஒரு ½ அன் ஹவரில் இதை பார்த்துடலாம். ½ அன் ஹவர் அல்லது இதுவும் ஒரு 1 ஹவர். கண்டிப்பாக 1 ஹவரில் ப்ராபபிலிட்டி தியரி பார்த்துட முடியும் நான் ரெடி பண்ணதை. சைக்காலஜியும் 1 ஹவரில் பார்த்துட முடியும். 200 கொஸ்டினையும் ஒரு தடவை அப்படியே ரீட் பண்ணிட்டீங்கன்னா போதும், மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு தான் ஹைலைட்டர் மார்க் பண்ணி உங்களுக்கு தரேன். ஹைலைட்டரில் மார்க் பண்ணது அப்படியே உட்காந்துரும் மண்டையில். ஸோ அதனால ஹைலைட்டரில் மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், 51வது கொஸ்டின் ப்ராபபிலிட்டி தியரியிலேருந்து. இஃப் xi x1 x2 x3 போயிட்டே இருக்கும் இல்லையா? இஃப் xi இஸ் எ ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட். ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட்டாக இந்த ஒவ்வொரு x1 x2 x3யும் x3யோட இல்லை போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து xi ஃபாலோஸ் ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட். தென் x1 + x2 + up to xk. இப்போ இதிலேருந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேரியேட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணி அதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ n எலமெண்ட்ஸ் எடுத்தோம், n ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா? இது ஃபாலோஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவும் ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட் தான். அரித்மெட்டிக் மீனும் ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட்டாக இருக்கும். ஒவ்வொரு எக்ஸைஸும் ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட்டாக இருந்தால் அரித்மெட்டிக் மீன் கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட்டாக இருக்கும். அடுத்தது, இஃப் எக்ஸ் இஸ் ஏ ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட் தென் x² ஃபாலோஸ் பீட்டா வேரியேட். எக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் காட்சி வேரியேட்டாக இருந்தால் அது ஸ்கொயர் இருக்கு பாருங்கள், x², அது ஃபாலோஸ் பீட்டா வேரியேட். இதெல்லாம் புதுசாக இன்னும் இதெல்லாம் கேட்காம இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இஃப் வி ட்ரா ஏ sample size n from a given finite population of size n. population size வந்து capital N, sample size வந்து small n without replacement, then the total number of possible samples is. without replacement கேட்குறாங்க. without replacementக்கு number of possible samples என்ன அப்படின்னா NCN. without replacementா with replacementான்னு பாருங்கள். without replacementா இருந்தால் possible samples, number of possible samples வந்து NCN. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்கணும்? பாப்புலேஷன் சைஸ் கொடுத்துருக்கணும் கேபிட்டல் N, சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்கணும் ஸ்மால் n, பாசிபிள் சாம்பிள்ஸ் எத்தனைன்னா NCN. ஓகே, நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சின்ன கொஸ்டின்ஸ் தான், இந்த ஏரியாலாம் டச் பண்ணாமல் போயிடக்கூடாது. அடுத்து பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் the total number of possible samples of each size n drawn out of the population of size capital N. population size வந்து capital N, sample size small n. population size capital N, sample size small n. total number of possible samples கேட்குறாங்க. total number of possible samples என்னன்னு கேட்குறாங்க. இதில் முக்கியமானது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, வித் ரீப்ளேஸ்மெண்ட். பாருங்கள், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு NCN சொன்னேன், வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு n பவர் கேபிட்டல் N பவர் ஸ்மால் n, கேபிட்டல் N பவர் ஸ்மால் n. ஓகே, a population consists of 1, 5 and 3. Then without replacement possible number of sample size is 2 is dash. அதாவது அவங்க என்னன்னாங்க, பாப்புலேஷன்ஸ் மீன் வந்து பாப்புலேஷன் சைஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா,
பாப்புலேஷன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 இடம் பெறுது. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சாம்பிள் சைஸ் நம்மளால் சொல்ல முடியும். கேபிட்டல் என் சிஎன் ஸ்மால் என். ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சாம்பிள் சைஸு 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாப்புலேஷன் சைஸு 3 1 2 3, சாம்பிள் சைஸு 2. அப்போ பாசிபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. பாசிபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் NCN. சரிங்க, இப்போ பாப்புலேஷன் சைஸ் என்ன? பாப்புலேஷன் சைஸு 3. சாம்பிள் சைஸு 2, 3C2. அவ்வளோதாங்க, இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். பாப்புலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 1 5 and 3. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் வந்து இடம் பெறுது. அப்போ பாப்புலேஷன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகே, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வேணும். சைஸ் வந்து 2க்கு. ஓகே, அப்போது பாப்புலேஷன் இது சாம்பிள் சைஸு, இந்த 2ன்றது சாம்பிள் சைஸு. பாப்புலேஷன் சைஸ் வந்து 3. ஓகே, இப்போ இங்கே ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 1 5 3ன்றது இப்போ மொத்தமாக எத்தனை அப்படின்னா 3. அதுதான் பாப்புலேஷன் சைஸு. சாம்பிள் சைஸு 2. இப்போ பாசிபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் கேட்குறாங்க. பாசிபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து NCN. இப்போ 3C2. NCR ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். ஓகே, சரிங்க. இப்போ n ஃபேக்டோரியல்னா 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அப்போது 3 ஃபேக்டோரியல் divided by 3 minus 2 வந்து 1 factorial into 2 factorial. இப்போ 3 factorialனா 6, 1 factorialனா 1, 2 factorialனா 2. இது கட் பண்ணால் 3. ஸோ அப்போ இது 3C2 அப்படின்றது 3. ஓகே, இது வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எது மோஸ்ட் சூட்டபிள் இருக்கிறதுலே 3. கரெக்ட் ஆன்சர் தான். அடுத்து பாருங்கள். If from the population with 25 members, a random sample with replacement, without replacement of 3 members is taken, then the number of such samples is. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, if from the population with 25 members, population mean கொடுத்துட்டாங்க, population size கொடுத்துட்டாங்க 25. ஓகே, அடுத்தது சாம்பிள் சைஸும் கொடுத்துட்டாங்க. சாம்பிள் சைஸு இங்கே பாருங்கள், 25 members. A random sample without replacement of 3 members is taken, then the number of such samples. இப்போ population size 25, sample size 3, 25C3 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், பாசிபிள் சாம்பிள்ஸ் தெரிஞ்சிடும். அப்போது இங்கே பாருங்கள், இதே தான் இப்போ போட்டனே, அதே தான். கொஷினை நல்லா படிச்சிங்க. வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம இந்த NCN யூஸ் பண்ணிக்க முடியும். வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கேபிட்டல் N பவர் ஸ்மால் n. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 25C3 இது கேட்குறாங்க. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் சாம்பிள்ஸ். இது இந்த 25ன்றது பாப்புலேஷன் சைஸு, இது சாம்பிள் சைஸு, இந்த 3ன்றது சாம்பிள் சைஸு. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 25 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 25 மைனஸ் ஆர் வந்து 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல்னா 3 ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலாவில் போடுறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25 ஃபேக்டோரியல் அப்படியே இருக்கட்டும். 25 மைனஸ் 3 வந்து 22 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ அந்த 25 ஃபேக்டோரியலில் 25 இன்ட்டு 24 இன்ட்டு 23 இன்ட்டு 22 ஃபேக்டோரியல் வரைக்கும் எழுதி நிறுத்திக்கிறேன். டிவைடட் பை கீழே இங்கே 22 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ இந்த 22 ஃபேக்டோரியல் நம்ம கட் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்கு தான் அதோட நிறுத்தினேன். 3 ஃபேக்டோரியல்னால் 6. அப்போ 25 இன்ட்டு 24 இன்ட்டு 23 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னால் 6. இப்போ இது கட் பண்ணோம்னா 4 times 6 வந்து 24. இப்போது 25 இன்ட்டு 4 வந்து 100 இன்ட்டு 23, 100 இன்ட்டு 23 வந்து 2300. இப்போது பாசிபிள் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 2300. எளிமையான கொஷின் தான், ஆனால் ஏரியாலாம் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு போகணுன்றதுனால
ஏரியா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் தரேன், வேணுன்றவங்க வாங்கி படிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் பார்த்துடலாம். வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் பார்த்துடலாம். A simple random sample of size 16 is drawn from a population with 50 members. What is the standard error of sample mean if the population variance is known to be 25? அதாவது வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க, சிக்மா ஸ்கொயர் 25, பாப்புலேஷன் சைஸ் கொடுத்துட்டாங்க 50 கேபிட்டல் N. ஓகே, எல்லாம் கொடுத்துட்டாங்க. A simple random sample of size 16, அதாவது ஸ்மால் n கொடுத்துட்டாங்க. ஸ்மால் n வந்து 16, சைஸ் 16. ஓகே, எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ பாப்புலேஷன் மீன்னா இந்த கேபிட்டல் Nன்னு எடுத்துக்கணும். பாப்புலேஷன் சைஸுன்னா பாப்புலேஷன் சைஸு இது, சாம்பிள் சைஸு ஸ்மால் n, வேரியன்ஸு அவங்க பாப்புலேஷன் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துக்கணும் 25. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீன், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீன் இதுதான் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் எரர் வந்து x bar ஈக்குவல் டு சிக்மா பை ரூட் n. ஓகே, இப்போது சிக்மா ஸ்கொயர் எவ்வளோ 25, அப்போ சிக்மா ஸ்கொயர் 25னா சிக்மா 5 பை ரூட் n வந்து சாம்பிள் சைஸு, பாப்புலேஷன் சைஸ் இல்லது, ஸ்மால் n இது, இதுதான் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எரருக்கு. ஓகே, இங்கே வந்து 16 இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், சாம்பிள் சைஸு 16. ஓகே, பாப்புலேஷன் சைஸு கேபிட்டல் N, சாம்பிள் சைஸு ஸ்மால் n, அப்போ 16. அப்போ 5 பை 16க்கு ரூட்டு 4, இதை கட் பண்ணிங்கன்னா 1.25. ஓகே, ரொம்ப எளிமையானது இது, போட்டு பார்த்து நிதானமாக செய்யுங்க. 1.25 அவங்க கொடுத்ததெல்லாம் இங்கே எழுதிட்டேன், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிட்டேன். இப்போ ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட், 1.25. அப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட்டு, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் எரர், இதெல்லாம் நல்லா தெளிவாக இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன் இல்லைங்களா. சாம்பிள் நம்பர் ஆஃப் பாசிபிள் சாம்பிள் அது வேறு, ஸ்டாண்டர்ட் எரர் வேறு. ஸ்டாண்டர்ட் எரர் எக்ஸ் பார் சொல்லுவோம், எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா பை ரூட் n. இந்த ஸ்மால் என்னன்றது சாம்பிள் சைஸு, கேபிட்டல் Nன்றது பாப்புலேஷன் சைஸு. அடுத்தது பாருங்கள், கன்சிடர் த நார்மல் பாப்புலேஷன் வித் மீன் மியூ அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா, தென் 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ் 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.96 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் எரர், அதாவது சிக்மா பை ரூட் n. இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் எரர்ன்ற வார்த்தையை கொடுத்துருவாங்க, இல்லை ஃபார்முலா இதே போல் சிக்மா பை ரூட் n கொடுப்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிக்மா பை ரூட் nன்றது ஸ்டாண்டர்ட் எரர், ஆனால் 95%க்கு 1.96 வரும். ஓகே, 90%க்கு 90% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னால் இங்கே வந்து 90%னா 2.33 வரும். 90% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்னென்னு கேட்டால் 2.33, இதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 99% தான் இருக்கு பாருங்கள், 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ் இதோ இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சி, எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.58 இன்ட்டு சிக்மா பை ரூட் n. ஓகே, ஒரு சிலதெல்லாம் வந்து லிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு இது ரெண்டு மட்டும் பார்த்துங்களேன். 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து இங்கே 1.96 இருக்குது, 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வந்து 2.58. ஓகே, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது எத்தனை பர்சன்ட்டு, இது எத்தனை பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா சூஸ் பண்ணுவோம். கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக முடியும், கண்டுபிடிங்க. இது ரெண்டுக்கும் எத்தனை பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், இதுக்கும் இதுக்கும் கேள்வி பதில் சொல்லுன்னு பார்க்கலாம். 99%க்கு 2.58, 95%க்கு 1.96 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், முன்னாடி எக்ஸ் பார். ஓகே, இன் சாம்பிளிங் டைப் 1 எரர் இஸ் ரிஜெக்ட் H0 when it is true. இதுதான் டைப் 1 எரர். டைப் 2 எரர்னா அக்செப்ட் H0 when it is wrong, ஃபஸ்ட் ஆப்ஷன். டைப் 2 எரர்னால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகே,
இப்போது டைப் ஒன் எரர் வந்து ரிஜெக்ட் ஹெச்0 when it is true. அதான் டைப் 1 எரர். அடுத்தது பாருங்கள், a population comprises 3 members 2 4 6. what is the total number of possible samples of size 2 with replacement? இப்போ என்னென்னா வித் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் பாசிபிள் சாம்பிள்ஸ் கேட்குறாங்க. அப்போ கேபிட்டல் N பவர் ஸ்மால் n இதுதான் ஃபார்முலா வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. கேபிட்டல் N எவ்வளோ? பாப்புலேஷன் சைஸ் வந்து 3 3 பவர் சாம்பிள் சைஸு 2 3 பவர் 2 9. ஸோ இங்கே எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னா ஆப்ஷன் சி. இதெல்லாம் ரொம்ப எளிமையான வினாக்கள். இது தெரிஞ்சிக்காமல் போனால் தான் தவறு, தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ 61 1 மார்க்ஸ் வந்திருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்குள்ளே நம்ம வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட முடியுமா பார்க்கலாம். வேகமாக படிங்க. இந்த PDF அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கி படிங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.